ஹேய் பிரிசி, வாங்க ரூஃபஸ், உட்காருங்க. என்ன விஷயம்? வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஃபியோ வீட்டில் வச்சு பெரிய மீட்டிங் வச்சுருக்காங்க. அதான் உங்கள் ஃபேமிலியோட வந்துடுங்க. உங்கள் அம்மாட்டையும் சொல்லிவிடுங்க. ஐயா சொல்லி அமுச்சு விட்டாரு என்ன. என்னது ஃபியோ வீடா? அங்கெல்லாம் வர முடியாது. இங்கேயே வீடு பெருசாக தான் இருக்குது. இங்கேயே ப்ரே பண்ணலாம். அங்கெல்லாம் வர முடியாது. எம்மா, இந்த தெருவிலே 4 குடும்பம் தான் இருக்குது. 4 பேருமே ஒரு ஒரு விதமாக சொன்னீங்கன்னா நான் எங்கே தான் போவேன்? அந்த குடும்பத்தில் ப்ரேயர் மீட்டிங் வச்சிங்கன்னா இந்த குடும்பத்தில் வர வைக்கிறீங்க, இந்த குடும்பத்தில் ப்ரேயர் மீட்டிங் வச்சிங்கன்னா அந்த குடும்பம் வர வைக்கிறீங்க. 4 விசுவாச குடும்பங்களை சேர்த்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்த முடியல. சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். பிரிசி அந்த மிஷினரி உலகத்துக்கு எவ்வளோ கொடுக்குறா? அவள் சேர்த்து வச்சிருக்காளாண்டி. 2000 மேலே சேர்த்து வச்சிருக்கா. அவள் 2000 கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்கா. 2000? அப்போ அட்லீஸ்ட் நம்ம 3000 கொடுக்கணும். சரி, வீட்டில் ஒரு சண்டையை போட்டுற வேண்டியதுதான். இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. நல்லா கொஞ்சம் கொலாக வேண்டியது, அப்போ சண்டையை போட்டு மண்டையை உடைக்க வேண்டியது. இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது தான் நம்ம வேலை. சரியான ஈகோ பிடிச்சதுங்க. வாங்க சிஸ்டர், வந்து உட்காருங்க. என்னம்மா நீ இந்தியா, நீ பாகிஸ்தானா? ஏன் இவ்வளோ கேப்? 2 பேரும் சேர்ந்து உட்காருங்கம்மா. இப்போ சொல்லுங்கள், உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை? நகமும் சதையுமா இருந்தீங்க, இப்போ சண்டை போட்டுருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் தான். சரியா போச்சு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நீ சொல்லுமா அவன் பிரச்சனையா. அவள் என்ன வார்த்தை பேசினா தெரியுமா? அவள் பேசின வார்த்தைக்கு ஐயோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவன் மட்டும் ரொம்ப யோக்கியம், அவளும் அந்த மாதிரி தான் பேசலாம். இருங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதான் சொன்னேனே உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு. முடியாது. சொல்ல முடியாதா? சரி, நீங்களாவது சொல்லுங்கள். அவளை பற்றி பேசவே பிடிக்கல, வேற ஏதாவது பேசுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் 2 பேரும் என்கிட்ட எப்படியும் சொல்ல மாட்டீங்க. போன வாரம் நான் அவளை பார்த்து சோஸ்டர் சொல்லலாம் நினச்சேன் பிரதர். ஆனால் நான் அவளுக்கு சொல்லலை. ஏன்னா அவள் சரியான சீன் பாட்டி. அவள்கிட்ட சொல்லக்கூட பிடிக்கல. அவள் வந்து சொல்லட்டும், அப்புறம் நான் சொல்கிறேன். கிழிஞ்சுது போ. வர வாரத்துலேருந்து நீங்கள் 2 பேர் தான் சேர்ந்து சண்டே கிளாஸ் எடுக்கணும்னு பாஸ்டர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வர வாரத்தில் நீங்கள் 2 பேர் தான் சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்க. ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அடுத்த வாரம் எடுங்க. அதை சொல்ல தான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். என்னது சண்டே கிளாஸ் எடுக்கணுமா? அதுவும் இவ கூடயா? முடியவே முடியாது. இவ கூட சண்டே கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. சரியான சீன் பார்ட்டி. தனியா வேணா எடுக்கிறேன். இல்லை பிரதர், நான் அவள் கூட எடுக்க ரெடி தான். ஆனால் அதுக்கு நான் தான் லீடர். அவள் எனக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். நம்ம ஃபோன் பண்ணும்போது மட்டும் எடுக்கவே மாட்டா. நம்ம எதுக்கு எடுக்கணும்? இப்படி தாங்க நிறைய நேரத்தில் நாம் விசுவாசிகளுக்குள்ளேயே ஈகோ பார்த்துட்டு பேசாமல் முறுக்கிக்கிட்டு போயிடுறோம். தேவன் நம்மளை அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாம் அந்த சிஸ்டர் பார்க்காத மாதிரி போகிறாங்க. நான் ஏன் அவங்க கூட பேசணும்னு ஈகோவில் சுற்றிட்டுருக்கோம். அவயவங்கள் எல்லாம் ஒன்றா செயல்பட்டாதாங்க அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் அந்த சிஸ்டர் ஊழியத்துக்கு வந்தால் நான் வரமாட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது சொல்லுங்கள்? மத்தேயு 20:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன்னு. ஏன் எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் சீஷர்களுடைய கால்களை கழுவினாருன்னு வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவ்வளோ பெரிய தேவன் அவரே வந்து மனுஷனுடைய கால்களை கழுவி அவ்வளோ தாழ்மையாக இருக்கும்போது நமக்கு ஏங்க இந்த ஈகோ? நமக்கு ஏன் இந்த பெருமை? நமக்குள்ளே ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து விட்டு கொடுத்து போகிற குணம் இல்லை? ஏன் நம்மளால் இணைஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியல? இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அவர் பிசாசுகளின் தலைவனோ அப்படின்னு அங்கே உள்ள மக்கள்லாம் சொன்னாங்க. அப்போது ஆண்டவர் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போன்னு சொன்னார். இப்படி பைபிள் வாசிக்கிற நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல் ஈகோ பிடிச்சிட்டு இருந்தோம்னா நாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ளலைன்னு தான் அர்த்தம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வாசிக்கிறோம்ல. ஸோ இந்த ஈகோ, பெருமை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஆண்டவருக்காக நம்ம இணைந்து செயல்படுவோமா?